ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி மோர்களிக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன் உங்களுக்கு. மோர்களி நீங்கள்லாம் ரொம்ப பேர் பண்ண மாட்டீங்க. இன்றைக்கி நான் பண்ணுறது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது பாருங்கள், காலையில் அரிசி ஒரு டம்ளர் ஊற வச்சுருக்கேன். இப்போ அரைச்சிட்டு மோர் ஊற்றி அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு தாளிக்கும் போது பார்க்கலாம். இங்கே பாருங்கள், மோர் குழம்புக்கு மோர் களிக்கு ரெடி ஆகிறதுக்கு உளுத்தம்பருப்பு, கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு, பைத்தம்பருப்பு, கடுகு, ஜீரகம், இது மோர் மிளகா போட்டால் தான் நல்லாயிருக்கும். இதுக்கு பெருங்காயம், உப்பு, எண்ணெய். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டேன். இங்கே பாருங்கள், எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு ஜீரகமும் போட்டுடுறேன். பொரிஞ்சிச்சு. கடலைப்பருப்பும் பைத்தம்பருப்பும் போட்டுடுறேன். உளுந்து போட்டுடுறேன். பெருங்காயமும் உப்பும் மாவுலேயே போட்டுடுறேன். இந்த பாருங்கள், மாவுலேயே போட்டுடுறேன். பெருங்காயம் கொஞ்சம் கூட இருந்தால் நல்லாயிருக்கும். பெருங்காயம் மாவில் போட்டேன், உப்பையும் போட்டேன். செஞ்சுட்டு பாருங்கள், இந்த மோர் மிளகாயை போட்டுடுறேன். மோர் மிளகாயை போட்டேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். அது போட்டேன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது, அதனால் போட்டேன். இன்னைக்கு நல்லா செவுக்க வந்தவொடனே இந்த மாவை இதில் ஊற்றணும். நல்லா கட்டி தட்டாமல் ஊற்றணும். கட்டி கட்டாமல் ஊற்றிக்கிட்டே இருக்கணும். நல்லா கலந்துக்கிட்டே பாருங்க, கட்டி கட்டாமல் அப்படி கலரிக்கினே இருக்கணும். அப்படியே உருண்டு திரண்டு வரும். பாருங்க, கட்டி கட்டியாக வருது பாருங்க. அப்படி கலரிக்கிட்டே வரணும். கை விடாமல் கலந்துட்டு வாங்க. நல்லா உருண்டு திரண்டு வரும். இங்கே பாருங்கள், நல்லா உருண்டு வந்துச்சு பாருங்கள். எண்ணெய் ஒட்டாமல் வந்து பார்த்தீங்களா? இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நல்லா வரும், சொலையாக வரும். உங்களுக்கு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்றதுக்கு அழகாக வரும். அதே ஒட்டாமல் வரும். இன்னொரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். இதுக்கு வீட்டில் இருக்கிற பச்சரிசி மாவை போடாதீங்க. அது வாயில் அப்படியே ஒட்டும். இது மாவு மாதிரி ஒட்டும். நீங்கள் அரிசி ஊற வச்சு கொரன்னு அரைச்சி நீங்கள் இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இது எவ்வளோ மோர் பிடிக்குதோ அவ்வளோ நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். புளிப்பு கம்மியாக இருந்தால் லெமன் கொஞ்சம் புழிஞ்சிக்கலாம். புளிப்பு கொஞ்சம் நல்லா பிடிச்ச தயிராக ஊற்றுங்க. சூப்பராக இருக்கும். அப்படியே சொல்லையாக எடுத்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இது இங்கே பாருங்கள், மோர்களி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தொட்டுக்கா வடகம் காரக்குழம்பு அங்கே கொதிக்குது பாருங்கள். அதுக்கு தான் அது வச்சுருக்கேன். சாப்பிட்டு பார்த்தேன். ஆனால் சூடாக சாப்பிட்றாதீங்க, வாயில் ஒட்டிக்கும். கொஞ்சம் ஆற வச்சு சாப்பிடுங்க. நல்லாயிருக்கு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். பாய்.